நான் வந்து இந்த சனிக்கிழமை மட்டும் வெளில வர்றேன் கிடையாது. நமக்கு இந்த நாள் கிழமெல்லாம் கிடையாது. எந்த கிழமையாக இருந்தாலும் நான் மக்களை சந்திக்கிறதுக்கு யோசிக்க மாட்டேன், எல்லா கிழமையும் போவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். இங்கு ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார். ஒருவர் கிடையாது, எல்லாருமே தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாயிண்டில் ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்கார். தாக்கப்பட்டது யார்? யார் தாக்கியது? தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மேடையில் பேசுகிறார். அந்த மேடையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை சந்திக்கிறத பற்றி பேசுகிறார். நம்ம திட்டங்கள், திமுகவுடைய திட்டங்கள் எப்படி போய் சென்றடைஞ்சிருக்கு, மக்கள்கிட்ட அதுக்கு எப்படி ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் நான் மக்களை சந்திக்கும் போது அவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை சொல்லிட்டு இருக்கார். அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் அந்த மக்களை பார்க்கலாம் போவேன். நம்ம அந்த சனிக்கிழமை மட்டும் போகிறது அப்படிங்கிற வழக்கம் இல்லை நமக்கு அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டியிருக்கார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தான் இப்போ சனிக்கிழமை மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறத பிளானாக வச்சுருக்கார். வீக்கெண்ட் வந்து தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் அரசியல்வாதி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படும் வகையில் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சுட்டி காட்டி கிண்டல் பண்ணும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நான் வந்து நாள் கிழமெல்லாம் பார்க்க மாட்டேன், எல்லா நாளும் நான் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு வெளியே போயிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல சுட்டி காட்டி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். செப்டம்பர் மாதம் 2023 ஆரம்பித்த திட்டம் இப்போ 2025 செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு மகளிருக்கும் தலைவர் அவர்கள் 24,000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. 1,20,00,000 மகளிருக்கு. நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவேம்மா. நான் வாரத்தில் அப்படியே ஒரு 4-5 நாள் வெளியூரில் தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுற்றிட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமைன்னு கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா தெரியாது, நான் அதை கிழமை பார்க்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்து கொண்டு இப்படிலாம் பேசலாமா, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரலாம். அந்த அளவுக்கு விமர்சனங்களை இந்த கருத்தில் முன் வச்சிருக்கிறாரு. இது போக இன்னும் நிறையா பேசியிருந்தார். அதை நம்ம நிகழ்ச்சியில் போடலாமா வேணாமான்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அதனால் அதை நம்ம எடுக்கலை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னடா இப்படி கண்டென்ட்டாக இருக்குது, அதை போய் எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி நீங்களாம் கேட்டக்கூடாதுல்ல, அதுக்காக நம்ம எடுக்கலை. ஆனால் அவர் பேசியிருக்கார். முழுசாக பார்க்கணும்னா யூடியூப்பில் எங்கேயாவது இருக்கான், தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அஜிஜோ அந்தளவுக்கு, அதாவது காமெடின்ற பேரில் பயங்கரமான காமெடியெல்லாம் பேசியிருக்காரு. சரி, அது வந்து அவருடைய தனிமனித சுதந்திரம், அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் பொது மேடையில் பேசும்போது இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். இப்போ இவருடைய கருத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காரும் காலம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன காலு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான விளக்கத்தை நம்ம சொல்ல வேணாம், ஏன்னா நம்மளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு விளக்கம். அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லுவார், கேளுங்க. பாஜகவோடு போன நாடாளுமன்ற தேர்தல் பொழுது என்ன சொன்னாங்க? தேர்தல் முடிஞ்சோடனே, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே தோல்விக்கு காரணமே பாஜக தான், இனிமேல் ஜென்மத்துக்கு பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொன்னவங்க தான் அதிமுக, உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு? எங்களுடைய ஆட்சியை காப்பாத்துறதே பாஜக தான், எனவே எப்பொழுதுமே அதுக்கு நன்றியோட இருப்போம்னு சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு மக்கள் அவரை எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிடுறது இல்லை, அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறாங்க, முகமூடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நான் என்னைக்கும் பாஜகவுக்கு நன்றியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நன்றியை காட்டுறதுக்கு யாராவது 4 கார் மாறி போவாங்களா? அவருக்கு காரை மாத்துறதும் காலை மாத்துறதும் புதுசு கிடையாது. முதல்ல கால் மட்டும்தான் மாறிட்டே இருக்கும், ஆள் படுத்த ஆள் அப்படியே தான் இருப்பாங்க. முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையாரோட கால், அந்த அம்மா இறந்த பிறகு சின்னம்மா சசிகலா அம்மாவோட கால், அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் கால், அவருக்கு அப்புறம் இப்போ மோடியோட கால், அப்புறம் அமித்ஷா கால், நடுவில் திரு ஓ பன்னீர்செல்வம் கால், இப்படி பல ஜோடி கால்களை மாத்தினவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.